அனைவருக்கும் இனிய வணக்கம்மா. நம்ம இந்த வீடியோவில் 2026 நடந்த நீட் கொஸ்டின்ஸ் பத்தி கெமிஸ்ட்ரி கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோமா? சரியா? ஓகே. ஒரு கொஸ்டினை வந்து ஃபுல் எக்ஸ்பிளேஷனோட பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 46. மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 கொடுத்துட்டு லிஸ்ட் 1ல காம்ப்ளெக்ஸ் அயன் கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் 2ல ஷேப் ஜியாமெட்ரி கொடுத்துருக்காங்கம்மா. வெரி ஈஸி கொஸ்டின்ஸ். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி இது கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி வரக்கூடிய கொஸ்டின் இது இல்லையா? ஸோ நமக்கு இந்த ஜியாமெட்ரி பார்க்கறது ரொம்ப ஈஸி நான் சொல்லியிருப்பேன். எப்படி பார்க்கணும்னு சொன்னாக்கா கோஆர்டினேஷன் நம்பர் பார்த்து முடிவு பண்ணணும். கோஆர்டினேஷன் நம்பர் பார்த்து முடிவு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கோஆர்டினேஷன் நம்பர் வந்து நமக்கு 2 இருந்தா என்ன மாதிரி இருந்தா 2 இருந்தா என்ன சார் ஜியாமெட்ரி அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா? ஓகே, கோஆர்டினேஷன் நம்பர் 2 இருக்கும்போது அது எஸ்பி ஹைபிரிடைசேஷன் இருக்கும். 1 செகண்ட். கோஆர்டினேஷன் நம்பர் 2 இருக்கும்போது எஸ்பி ஹைபிரிடைசேஷன், இது வந்து ஹைபிரிடைசேஷன். சரியா? எஸ்பி ஹைபிரிடைசேஷன் ஜியாமெட்ரி தான் நான் சொல்லணும், லீனியர் சொல்லுவீங்க. இதே 3 இருந்தா sp2 ட்ரைகோனல் பிளேனர் சொல்லுவோம். ட்ரைகோனல் பிளேனர் கரெக்டா? கோஷன் 4 இருந்தா sp3 ஹைபிரிடைசேஷனா இருந்தா டெட்ராஹெட்ரல் ஜியாமெட்ரியா இருக்கும். கரெக்டா? டெட்ராஹெட்ரல். அதே சப்போஸ் கோஷன் நம்பர் 4ல dsp2 இருந்தா ஸ்கொயர் பிளேன் ஜியாமெட்ரியா இருக்கும். ஸ்கொயர் பிளேனர் ஜியாமெட்ரி. கோஆர்டினேஷன் நம்பர் 5ல sp3 d இருந்தா ட்ரைகோனல் பிளேனரா இருக்கும். சாரி, ட்ரைகோனல் பைபிரமிடா இருக்கும். ட்ரைகோனல் பைபிரமிடல். ஓகேவா? சப்போஸ் வந்து கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருக்கும்போது இங்க sp3 d2 இப்படி இருக்கும்போது ஆக்டைட்ரா இருக்கும். ஆக்டைட்டல் அல்லது d2 sp3 இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க? ஆக்டைட் தான் சொல்லுவோம். கரெக்டா? இது நம்ம பேசிக் கான்செப்ட்ஸ். அப்ப நம்ம இதை யூஸ் பண்ணி இங்க எப்படி ஆன்சர் பண்ணணும்? அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? கோஆர்டினேஷன் நம்பர் தான் பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ இங்க பிளாட்டினம் இருக்கு, எங்க கோஆர்டினேஷன் நம்பர் 2 இருக்கு, இங்க கோஆர்டினேஷன் நம்பர் 3 இருக்கு. அப்ப இதோட கோஆர்டினேஷன் நம்பர் எவ்வளவு? இங்க 4. அப்ப பிளாட்டினம் வந்து 4. கரெக்டா? இங்க கோஆர்டினேஷன் நம்பர் எழுதுறேன் சைட்ல. இங்க 4. இங்க பாருங்க கோஆர்டினேஷன் நம்பர் 6. இங்க பாருங்க கோஆர்டினேஷன் நம்பர் 4. இங்க பாருங்க கோஆர்டினேஷன் நம்பர் 5. இப்போ நமக்கு இந்த ஏல சீல தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா அங்கதான் 2 கோஆர்டினேஷன் இருக்குது இல்லையா? ஏன் 2 கோடி பார்த்துட்டாக்கா இந்த மாதிரி இருக்கும். அதே 4 வந்து sp3 டெட்ரா இருக்கும். 4 தான் கோஆர்டினேஷன் d2 dsp2 தான் ஸ்கொயர் பிளேனா இருக்கும். அப்ப நம்ம செக் பண்ணி போடணும். ஆனா இந்த 6 5 செக் பண்ண தேவையில்லை. அப்போ கோஆர்டினேஷன் 6 என்னது? ஆக்டைட்டல் தான். இங்க பாருங்க, தெரியுதுங்களா? அப்ப நமக்கு என்ன சார் ஜியாமெட்ரினா, ஐ மீன் வந்து செகண்ட் பிக்கு வந்து நமக்கு ஆக்டைட்டல். அப்ப இதுதான் பி. கிளியரமா? எஸ். நெக்ஸ்ட் 5 இருக்குல்ல, அதுக்கு நம்ம செக் பண்ண தேவையில்லை. இங்க பார்த்தா போதும். ட்ரைகோனல் பிளேனர், ட்ரைகோனல் பைபிரமிடல் இல்லையா? அப்ப நமக்கு டிக்கு வந்து கோஆர்டினேஷன் 5 தானே? அப்போ இது டி, ட்ரைகோனல் பைபிரமிடல். அப்ப நமக்கு இப்போ செகண்டும் தேர்டும் தான் செக் பண்ணணும். அப்போ பிளாட்டினம் இருக்கு, Cl2 NH2 twice இருக்கு, நிக்கல் இருக்கு, Cl4 2- இருக்கு. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நிக்கல் செக் பண்றேன். நிக்கலுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d8 4s2. 3d8 4s2. இங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட் NiCl4 2- 2 பிளஸ். அப்ப 2 பிளஸ் சொன்னா 2 லாஸ் ஆயிடும் 4s இருந்து. அப்ப 3d8 மட்டும் தான் இருக்கும். கரெக்டா? 3d8 மட்டும் தான் இருக்கும். இப்ப நான் இந்த 8 என்ன பண்றேன் நானு? சோ ஃபில் பண்றேன் டி ஆர்பிட்டால. சோ டி ஆர்பிட்டல் நமக்கு இங்க இருக்கு இல்லையா? அப்போ 1 2 3 4 5. இப்ப இங்க வந்து Cl வந்து என்னது? மோனோடேட்டட் பட் வீக் லிகாண்ட். அப்ப டி அந்த 8 லிகாண்ட் எப்படி ஃபில் பண்ணலாம்? பண்ணீங்க 1 2 3 4 5 6 7 8 இப்படிதான் ஃபில் பண்ணணும். பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்ட்ராங் லிகாண்ட் தான் பேர் பண்ணணும். அப்ப டி ஆர்பிட்டல் கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஆக்சுவலி 3d ஆர்பிட்டல் இல்லையா? அப்போ ஹைபிரிடைசேஷன் எங்க பண்ணுவீங்க? போயிட்டு 4 ஆர்பிட்டல் ஹைபிரிடைஸ் பண்ண இல்லையா? அப்போ 3dக்கு அப்புறம் 4s இருக்கும், 4sக்கு அப்புறம் 4p இருக்கும். கரெக்டா? எஸ். அப்போ இந்த ஆர்பிட்டால் ஹைபிரிடைஸ் பண்ணுவோம், இந்த ஆர்பிட்டல் ஹைபிரிடைஸ் பண்ணுவோம், இந்த ஆர்பிட்டல் ஹைபிரிடைஸ் பண்ணுவோம், இந்த ஆர்பிட்டல் ஹைபிரிடைஸ் பண்ணுவோம். அப்போ இதுனா ஹைபிரிடைசேஷன் வருமா? sp3 வருமா? அப்போ sp3 என்ன சொல்லிருக்கேன்? டெட்ராஹெட்ரல். அப்போ நிக்கலுக்கு வந்து டெட்ராஹெட்ரல். அப்போ சிக்கு வந்து இது
ஃபோர்த் ஆப்ஷனு. அப்ப நம்ம இது ஈஸியா சொல்லலாமா? இது ஏன்னு சொல்லலாம். இப்ப மேட்ச் பண்ணுங்க, எங்க இருக்கு ஆன்சர் பாருங்க. ஸோ ஏக்கு வந்து 3, ஏக்கு 3 2 ஆப்ஷன் இருக்கு. பிக்கு வந்து 1, பிக்கு வந்து ஒரு ஆப்ஷனா இருக்கு, செகண்ட் ஆப்ஷன் கிடையாது. சிக்கு வந்து 4, டி வந்து 2. அப்ப நமக்கு ஆன்சர் 3. வெரி சிம்பிள். புரியுதாப்பா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 47 பார்க்கலாம். கால்குலேட் இஎம்எஃப் ஆஃப் த ஆஃப் செல் given below. இல்லையா? ஸோ கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்கா பாருங்க, பிடி சாலிடு H2 அவருடைய 2 அட்மாஸ்பியர் கொடுத்துறாங்க. HCl ஆக்வாஸ் 0.02 எம் மோல் கொடுத்துறாங்க. E0 செல் H2H பிளஸ் வேல்யூ வந்து 0 வோல்ட் கொடுத்துறாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா given வந்து 2.303 RT by F ஈக்குவல் 0.0591 அந்த வேல்யூ கொடுத்துறாங்க. ஓகேவா? அப்ப log 2 வேல்யூ கொடுத்துறாங்க. அப்ப நீங்க ஃபார்முலா நமக்கு வந்து நர்வ்ஸ் ஈக்குவேஷன் இது இல்லையா? அப்ப நர்வ்ஸ் ஈக்குவேஷன் நம்ம நீங்க சப்ஸ்டிட் பண்ணி இந்த வேல்யூல சப்ஸ்டிட் பண்ணி போட்டா நமக்கு என்ன ஆன்சர் கேட்டா செகண்ட் ஆப்ஷன் வரும். 0.109 வோல்ட்னு வரும். சரிங்களா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 48. At 290 Kelvin, a certain buffer solution contains equal concentration of X minus and HX Kb for X minus is 10 per minus 10. What is the pH of this buffer solution? கேட்குறாங்கம்மா. ஸோ இதுக்கான ஆன்சர் பண்ண சொன்னாக்கா நமக்கு செகண்ட் ஆப்ஷன் 4. கரெக்டா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Given below are certain reactions, identify the reaction for which Kp not equal to Kc. இந்த கொஸ்டின் நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணுங்க. Kp வந்து எப்படின்னா Kcக்கு நாட் ஈக்குவலா இருக்கணும். அப்ப நமக்கு Kp Kcக்காக எப்படி ஜெனரல் ஃபார்முலா தெரியும். அப்ப Kp ஈக்குவல் டு Kc இன்டு RT பவர் டெல் Ng. கரெக்டா? யா. ஸோ அப்ப நமக்கு இந்த இந்த Kp Kc எப்படி நம்ம பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், டெல் Ng கால்குலேட் பண்ணோம். டெல் Ng என்ன ஃபார்முலா? ஸோ என்பி மைனஸ் என்ஆர். அப்புறம் என்னது, நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் இல்லையா? அப்ப டெலிஞ்சி கால்குலேட் பண்ண ஃபார்முலா. அப்போ ஒவ்வொரு ஈக்குவேஷன் நம்ம டெலிஞ்சி கால்குலேட் பண்ணலாம். சரியாமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கால்குலேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு டெலிஞ்சி எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். டெலிஞ்சி ஈக்குவல் டு என்பியோட வேல்யூ எவ்வளோ? இங்க 2 இருக்கா? எஸ். அப்ப 2 மைனஸ் இங்க 1 இருக்கா? N2 வந்து 1 டைம் 1 மோல் இருக்கா? பிளஸ் O2 1 மோல் இருக்கா? அப்போ 1 பிளஸ் 1 ஈக்குவல் டு 2 மைனஸ் 1 பிளஸ் 2 2 மைனஸ் 2 0. அப்ப டெலிஞ்சி வேல்யூ 0. அப்ப டெலிஞ்சி வேல்யூ 0 சொன்னாக்கா நல்லா கவனிங்க. அப்ப நீங்க டெலிஞ்சி வேல்யூ 0 அப்ளை பண்ணுங்க Kp ஈக்குவல் டு Kcல. அப்ப Kp Kc இன்டு RT பவர் 0. கரெக்டா? யா. அப்ப நமக்கு என்ன சார் வரும்னு கேட்டாக்கா எப்பவுமே A பவர் 0 வேல்யூ எவ்வளோமா? 1 இல்லையா? அப்போ RT பவர் 0 சொன்னா அப்ப RT பவர் 0 1 ஆயிடுமா? அப்ப Kp ஈக்குவல் டு Kc. Kp ஈக்குவல் டு Kc. அப்ப இது ஆன்சர் கிடையாது. அவன் Kp நாட் ஈக்குவல் டு Kc. செகண்ட் ஆப்ஷன் வாங்க. இப்போ H2O gas plus CO gas gives H2 gas plus CO2 gas இல்லையா? அப்ப இதுக்கு டெலிஞ்சி கால்குலேட் பண்ணலாம். அப்ப டெலிஞ்சி ஈக்குவல் டு இங்க ப்ராடக்ட் எவ்வளோ? 1 பிளஸ் 1 H2 1 மோல் CO2 1 மோல் மைனஸ் ரியாக்டன்ட் வேல்யூ மோல் எவ்வளோ? H2 வேல்யூ 1 பிளஸ் CO வேல்யூ 1. அப்போ 1 பிளஸ் 1 2 மைனஸ் 1 பிளஸ் 1 2 2 மைனஸ் 2 0. ஹியர் ஆல்சோ நமக்கு Kp ஈக்குவல் டு Kc RT பவர் 0. ஏன்னா டெலிஞ்சி வேல்யூ 0. கரெக்டா? அப்ப நமக்கு இங்கே என்ன வரப்போகுது? Kp ஈக்குவல் டு Kcன்னு வரும். கிளியரா? யா. அடுத்து தேர்ட் ஆப்ஷன் பாருங்க. ஸோ N2 பிளஸ் 3H2 கேஸ் gives 2 NH3 கேஸ் கொடுத்துருக்காங்க. இங்க டெலிஞ்சி கால்குலேட் பண்ணலாம். டெலிஞ்சி ஈக்குவல் டு 2 ப்ராடக்ட் வேல்யூ 2 இல்லையா? மோல் மைனஸ் ரியாக்டன் பாருங்க 1 பிளஸ் 3. அப்போ 2 மைனஸ் 1 பிளஸ் 3 எவ்வளோ? 4 இல்லையா? அப்போ 2 மைனஸ் 4 எவ்வளோ? மைனஸ் 2. கரெக்டாமா? யா. அப்ப நமக்கு இங்க டெலிஞ்சி அப்ளை பண்ணுவேன். Kp ஈக்குவல் டு Kc RT பவர் மைனஸ் 2. அப்போ RT பவர் மைனஸ் 2 இது சம்திங் வந்து Kp நாட் ஈக்குவல் டு Kc. ஆமா, அப்ப இது நமக்கு ஆன்சர் இதுதான் ஆன்சர். இதான் நாட் ஈக்குவல்னு வரும். இப்ப லாஸ்ட் ஒன்னு செக் பண்ணிக்கோ, ஃபோர்த் ஆப்ஷனை. சரியா? ஃபோர்த் ஆப்ஷன் செக் பண்ண என்ன வரும்? ஸோ LNG ஈக்குவல் டு ப்ராடக்ட் வேல்யூ எவ்வளோ? 2HI இல்லையா? மைனஸ் ரியாக்டன்ட் வேல்யூ எவ்வளோ? 1H2 1 மோல் H2 1 மோல் I2. அப்போ 1 பிளஸ் 1 ஈக்குவல் டு 2 மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்ப நமக்கு Kp ஈக்குவல் டு Kc பவர் RT பவர் 0. அப்ப நமக்கு RT பவர் 0னா Kp ஈக்குவல் டு Kcன்னு வரும். கிளியரா? அப்ப நமக்கு ஆன்சரு தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஓகேம்மா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 50.
The for a certain reaction argues product, the plot of concentration or versus time as a negative slope as shown. The order of reaction கேக்குறாங்க. சரியா? So the order of reaction. இது அப்போ நமக்கு இந்த கிராஃப் வச்சு நமக்கு ஈஸியா ஆன்சர்லாம். ஸோ இது என்னது வந்து ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். சரியா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 51 பாருங்க. Consider the following reactions. 2A gas plus B gas gives 2D gas. இங்க del U வந்து -10 kilojoule mole inverse and del S வந்து -44 joule Kelvin inverse at 298 Kelvin. Identify the correct options with del G naught for the reactions and spontaneously of the reaction at 298 Kelvin. இல்லையா? ஸோ இதுக்கான ஆன்சர் சரியான ஆன்சர் பண்ணா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லையா? 0.6356 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ் நாட் ஸ்பான்டேனியஸ் சரியான ஆன்சர். ஓகேவா? அந்த ஃபார்முலா நம்ம டெல் ஜி ஈக்குவல் என்ன பண்ணோம்? டெல் ஹெச் மைனஸ் டி டெல் எஸ் ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அதுல என்ன பண்ணோம்? டெல் ஹெச்க்கான ஃபார்முலா எழுதி அதை சப்ஸ்ட் பண்ணி ஆர் வேல்யூ நம்ம கொண்டு வந்தா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரியா? Question number 52. Given below is a expression for the rate constant of a first order reaction occurring at a certain temperature. Temperature Kelvin கொடுத்தாங்க. ln K equal to 14.34 minus 1.25 10 per 4 by T. The energy activation in Kelvin chlorine mole inverse for the reaction is. இங்க வந்து K வேல்யூ கொடுத்துருக்காங்க, K is கொடுத்துருக்காங்க, R வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையாமா? யா. ஸோ இதுக்கான ஆன்சர் சரியான ஆன்சர் பண்ணாக்கா நமக்கு ஃபோர்த் ஆப்ஷன். ஸோ 24.84. Question number 53. Select the rays that reduce nitrile to primary amine. ஓகேவா? நமக்கு தெரியும் நைட்ரைல்னா சிஎன்மா. ஓகேவா? இதுதான் நைட்ரைல் சொல்லுவோம். இது பிரைமரி அமீனா மாத்தணும். பிரைமரி அமீனா என்ன வரும்? CH2 NH2 வரும். அப்போ என்னென்ன ரியன்ஸ் போட்டா நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் பார்த்தா ஃபர்ஸ்ட் ரியன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ரியன்ஸ் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. சரியாமா? வாட்டர் போட்டா நமக்கு இது கிடைக்கும். சரியா? CL SNHCl போட முடியாது. சரியா? அப்ப இதை போடலாம், இதை போட முடியாது. அடுத்து தேர்ட் ஆப்ஷன் போடலாம். என்னது? அதே CL H2 நிக்கல் போடலாம். H2 நிக்கல் போட்டா நமக்கு பிரைமரி அமீன் கிடைக்கும். ஓகேவா? ஃபோர்த் ஆப்ஷன் போடலாம். சியும் போடலாம், டியும் போடலாம். என்ன போடலாம்? NaHG இதெல்லாம் ரெடியூசிங் ஏஜென்ட் இல்லையா? C2H5 OH போட்டா நமக்கு பிரைமரி அமீன் கிடைக்கும். கரெக்டா? அப்ப நமக்கு எது ஆன்சர்மா? ACD எங்க இருக்கு? தேர்ட் ஆப்ஷன் இருக்கு. தேர்ட் சரியான ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். சரியா? Question number 54. The correct statement with regard to the secondary structure of DNA RNA is கேக்குறாங்கம்மா. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் பயோமாலிகுல்ஸ் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் இல்லையா? பாருங்க. DNA possesses double strand helix structure. இது கரெக்டா இருக்கு இல்லையா? DNA வந்து டபுள் ஸ்டாண்ட் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் கண்டைன் தைமைன் as one of the 4 bases. நல்லா கவனிங்க, நான் எழுதுறேங்க. இங்க டிஎன்ஏன்னு சொன்னா அவளோட பேஸ் அடினைன், குவானைன், சைட்டோசைன், தைமன். ஆர்என்ஏன்னு சொன்னா அதில் உள்ள பேஸ் அடினைன், குவானைன், சைட்டோசைன், யூரேசில். அவன் என்ன சொல்றான்? டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்டாண்ட் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர். இது வரைக்கும் கரெக்ட். கண்டைன் தைமன் as one of the 4 bases. 4 பேஸ்ல தைமன் ஒரு பேஸ் தான். இப்ப தைமன் இருக்கா இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இதுதான் ஆன்சரும் கூட. நீங்க அதே செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. டிஎன்ஏ போசஸ் சிங்கிள் ஸ்டாண்ட் ஹெலிக்ஸ். இது சிங்கிள் ஸ்டாண்ட் வந்து ஆர்என்ஏக்கு வரணும். அப்ப இதுவே தப்பாயிடுச்சு. ஆர்என்ஏ போசஸ் டபுள் ஸ்டாண்ட். ஆர்என்ஏ வந்து டபுள் ஸ்டாண்ட் வரக்கூடாது, டபுள் ஸ்டாண்ட் வந்து டிஎன்ஏக்கு தான் வரணும். அப்ப இதே தப்பு. ஆர்என்ஏ போசஸ் சிங்கிள் ஸ்டாண்ட் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஆர்என்ஏ சிங்கிள் ஸ்டாண்ட் ஹெலிக்ஸ் இது கரெக்ட், இது வரைக்கும் கரெக்ட். ஆனா கண்டென்ட் தைமன், தைமன் எங்க இருக்கு? டில இருக்கு. அப்ப இதுவும் தப்பு. நமக்கு சரியான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சரியா? Question number 55. During Lassigan test, the element present in organic compound are converted from. ஓகேவா? ஸோ இந்த லாசிகன் டெஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம எலமெண்ட் பிரசன்ட் என்னென்ன சொல்லிட்டு நம்ம ஓகேவா? ஸோ டியூரிங் லாசிகன் டெஸ்ட் the element present in an organic compound are converted from. ஓகேவா? ionic form to ionic form, covalent form to ionic form, ionic form to covalent form, covalent form to covalent form. சரிங்களா? ஸோ வெரி ஈஸி கொஸ்டின்ஸ் இல்லையா? அந்த டெக்னிக் அந்த ஃபர்ஸ்ட் ஜிஓசில ஒரு பார்ட் இருக்கும் இல்லையா? எஸ், இதுக்கான சரியான ஆன்சர் வந்து கோவலன்ட் ஃப்ரம் அயனிக் ஃபார்ம். ஓகேவா?
கோவலன்ட் ஃபார்ம்ல இருந்து அயனிக் ஃபார்மா மாறும். சரிங்களா? யா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 56. Mixture of chloroform and acetone forms a solution with a negative deviation from Raoult's law. ஓகேவா? நல்ல கவனி. குளோரோஃபார்மும் அசிட்டோனும் ஒரு மிக்சரா இருக்கு. இது வந்து ரவுலர்ஸ் லா பேஸ் பண்ணி இது நெகட்டிவ் டிவிஷன் காட்டுன்னு சொல்றாங்கம்மா. ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஸ்ட்ராங்கர் இன்டர்மாலிகுலர் ஃபோர்சஸ் பிட்வீன் chloroform molecules than those between chloroform and acetone molecule. Formation of hydrogen bonding between acetone and chloroform. Repulsive forces. Fourth option, increase in escaping tendency of molecules of each component கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்து எந்த ஆப்ஷன் சரியான ஆன்சர் கேட்குறாங்க. ஸோ நமக்கு இந்த 56 கொஸ்டின் செகண்ட் ஆப்ஷன் சரியான ஆன்சர். ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங் பிட்வீன் அசிட்டோன் அண்ட் குளோரோஃபார்ம். குளோரோஃபார்ம் ஃபார்ம்ல என்ன? CH Cl 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 CH Cl3 ஃபார்ம்லாம். இது அசிட்டோன் கூட அசிட்டோன் ஃபார்ம்ல என்ன? C டபுள் பாண்டும் CH3 CH3. ஓகேவா? ஸோ நமக்கு இந்த மாதிரி இன்டர்மாலிகுலர் பாண்டை ஃபார்ம் பண்ணும். H-ம் O-ம் இன்டர்மாலிகுலர் பாண்டை ஃபார்ம் பண்ணும். இதான் ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்ட் பிட்வீன் அசிட்டோன் அண்ட் குளோரோஃபார்ம் சொல்றாங்க. சரியா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 57. இன் ஏ டெஸ்ட் டியூப் கண்டெய்னிங் ஏ சால்ட். ஒரு சால்ட் வந்து டெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. சரியா? எடுத்துட்டு ரியாக்ட் பண்றோம். a few drops of dilute H2SO4. நல்லா கவனிக்கணும். சரியா? இந்த கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். In a test tube containing salt, a few drops of dilute H2SO4 was added, which gave colorless vapors having the smell of vinegar. The vapor turned the blue litmus paper red. Okay, so identify the correct anion from the following. இது practical games சொல்லக்கூடிய questions. சரியா? இதுக்கு சரியான ஆன்சர் தேர்ட் ஆப்ஷனு. ஸோ அப்போ நமக்கு எதை எடுத்து பண்ணக்கா அந்த டெஸ்ட் டியூப்ல அசிட்டோன் எடுத்துருப்பாங்க. அது அசிட்டேட் அயன்ஸா மாறும். அசிட்டேட் அயன்ஸா மாறும் சொல்றாங்க. ஏன்னா இந்த அசிட்டேட் அயன்ஸ் தான் என்னவா இருக்கும்னு சொன்னாக்கா இந்த வினிகர் ஸ்மெல் அது வரும். சரியாமா? அடுத்த கொஸ்டின், ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ClF3 ஃப்ரம் த ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இந்த T-shaped geometry with 3 lone pairs on Cl atom. Second option, it has 2 T-shaped geometry with 2 lone pair of chlorine atom. Third option, it has a trigonal bipyramidal geometry with 2 lone pairs on Cl atom. Fourth option, it has planar trigonal geometry with 2 lone pairs on Cl atom சொல்லிருக்காங்கம்மா. சரியா? இதுக்கான ஆன்சர் நம்ம செக் பண்ணி சொல்லலாம். வெரி சிம்பிள். இது ClF3 சொல்றாங்க இல்லையா? அப்ப இங்க குளோரின் தான் சென்டர் ஆட்டம். குளோரினுடைய வேலன்ஸ் கார்பன் 7 1 2 3 4 5 6 7 கரெக்டா? இதுல F வந்து மோனோடிடேட் 3F இருக்கு 1 2 3 சரியா? இது ஒரு லோன் பேரு, இது ஒரு லோன் பேரு. அப்ப இங்க 3 பாண்ட் பேரு 2 லோன் பேரு. அப்ப டோட்டலா 5. அப்போ 5 வந்தவே நமக்கு வந்து என்னன்னாக்கா sp3d ஜாம் ஹைபிரிடைசேஷன் வரும். இங்க 3 + 2 சரியாமா? 3 + 2 வந்தால 2 லோன் பேர் இல்லையா? அப்ப எப்படி இருக்குமா இருக்குன்னு கேட்டா 2 லோன் பேர் இருக்கும். ஸோ சென்ட்ரல் இங்க Cl இருக்கும், 2 லோன் பேரு இங்க இருக்கும். ஓகே, Cl சுத்தி. ஸோ இப்போ இங்க ஒரு F இருக்கும், இங்க ஒரு F இருக்கும், இங்க ஒரு F இருக்கும். புரியுதாமா? எஸ். அப்ப என்ன இது என்ன ஜாமெட்ரி கேட்டா இது T ஷேப். என்ன ஷேப்? T ஷேப். அப்ப பாருங்க, it has T shape. T shape okay. Geometry with 3 lone pairs on Cl atom. Cl atomக்கு எத்தனை லோன் பேர் இருக்கு? 2 தான் இருக்கு. அப்ப இது கிடையாது. It has T shape geometry with 2 lone pairs of Cl atom. அப்ப செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். வெரி சிம்பிள். ஓகேவா? ஓகேமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆல்சோ வெரி ஈஸி. சரிமா? ஸோ மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. லிஸ்ட் 1ல காம்ப்ளெக்ஸும் லிஸ்ட் 2ல டைப் ஆஃப் ஐசோமர்ஸும் கொடுத்தாங்க. ஓகே, என்ன ஐசோமர்ஸ் பார்க்கணும் நம்ம. புரியுதா? முதல்ல என்னென்ன ஐசோமர்ஸ் கொடுத்துருவாங்க செக் பண்ணலாம். ஆப்டிக்கல், சால்வேட், ஜியோமெட்ரிக்கல், லிங்கேஜ். நமக்கு லிங்கேஜ் நம்ம மைண்டுக்கு உனக்கு வர வேண்டியது. ஸோ ஆம்பிடென்ட் லிகாண்டுன்னு பார்க்கணும். அப்போ ஆம்பிடென்ட் லிகாண்டு ஃபர்ஸ்ட் ஒன் இல்லை, பியில் இல்லை, சியில் இருக்கு. NO2 தான் ஆம்பிடென்ட். NO2 CN SCN இதெல்லாம் ஆம்பிடென்ட். அப்போ வந்து சிக்கு வந்து ஃபோர்த் ஆப்ஷன் இல்லையா? எஸ். ஜியோமெட்ரிக்கல் சொல்லியிருக்காங்கம்மா. ஜியோமெட்ரிக்கல் என்னது? சிஸ் டிரான்ஸ். அப்போ இதுல எத்தனை சிஸ் டிரான்ஸ் பாசிபிள் அப்படின்னு பார்க்கணும். சரியா? 6 டிரான்ஸ் பாசிபிள் சொல்லும் போது நமக்கு ஏவா பியா இல்ல டியா அப்படி சொல்லும்போது டில கிடையாது. ஏன்னா வந்து இது MA6 டைப். நம்ம தானே? அப்ப MA6 டைப்ல ஜியோமெட்ரிக்கல் நாட் பாசிபிள். சரிமா? எஸ். அடுத்தது இங்க PTNH2 இது பாருங்க, இது MA2B2 டைப். அப்ப இதுல நாட் பாசிபிள். அப்ப பி தான் பாசிபிள். அப்ப பி தான் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். ஓகேவா?
யா சி வந்து சி சொல்லியாச்சு. அடுத்து சால்வேட். சால்வேட்னா அது வாட்டர் வந்து எப்படி இருக்கும், லிகாண்டா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், கவுண்டரைனா மாறும். அப்ப எதுல இருக்கு வாட்டர் வந்து லிகாண்டா இருக்குன்னா டீல் தான் இருக்கு. இது சால்வேட். அடுத்தது ஆப்டிக்கல். அப்ப ரிமைனிங் அது ஆப்டிக்கல். அப்ப நாம சி சொல்லியாச்சு, பி சொல்லியாச்சு, டி சொல்லியாச்சு. அப்ப எதை சொல்லல, ஏ தான் சொல்லல. அப்ப ஏக்கு ஒன்னு தான். புரியுதமா? அப்ப ஏக்கு ஒன்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாருங்க. ஏக்கு ஒன்னு, பிக்கு 3, சிக்கு 1 செகண்ட், சாரி 1 செகண்ட் ப்ளீஸ் வெயிட், 1 செகண்ட். கொஞ்சம் தப்பா மார்க் பண்ணியிருக்கேன். இங்க லிங்கேஜ் சொன்னா சியா, எஸ் நோ, சிக்கு 4. அப்போ சிக்கு 4னாவே நமக்கு என்ன, அந்த ஒரே ஆப்ஷன் முடிவு பண்ணலாம்ல. சிக்கு 4, சிக்கு 2 கிடையாது, சிக்கு 3 கிடையாது, சிக்கு 4, சிக்கு 2. அப்போ இதுவும் கிடையாது. தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அப்போ வந்து ஏக்கு வந்து 3, ஏக்கு வந்து 3, பிக்கு வந்து 1, பி வந்து 1. சரியா? இதான் ஆப்ஷன் எஸ்எம்எஸ் காட்டும். சிக்கு 4, டிக்கு வந்து 2. இவ்வளவுதான். அடுத்தமா question number 60. The number of chlorine atom present in the organic products X and Y of the following reaction respectively are. ஓகேவா? ஸோ பென்சன் ரிங்ல Cl2 anhydrous AlCl3 டார்க் கோல்டு கொடுத்தாங்க. ஆக்சுவலி என்ன இது வந்து ஃபிரிடோகிராஃப் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? ஃபிரிடோகிராஃப் ரியாக்ஷன் மாதிரி பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். ஐ மீன் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம் இல்லையா? இது குளோரினேஷன் இல்லையா? பென்சில குளோரினேஷன் நடக்க போகுது. சரிமா? எஸ். அப்போ குளோரினேஷன் நடக்கும் போது இங்க அவன் Cl2 மட்டும் கொடுத்துதான் அவன் வந்து என்ன பண்ணிருப்போம் நம்ம. சோ Cl என்ன சொல்லிருப்போம் நம்ம, பாண்டு Cl ஒரு C பிளஸ் ஒரு Cl மைனஸ் பிரச்சனை பண்ணிருப்போம், கொடுத்துருப்போம். அவன் 6 Cl சொல்லிடா இல்லையா? அப்ப 6 Cl பிளஸ் இருக்கும், 6 Cl மைனஸ் இருக்கும். அப்போ ஒவ்வொரு கார்பன் என்ன பண்ணோம், ஒவ்வொரு Cl போய் என்ன பண்ணோம், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் பண்ணோம். அப்ப 6 கார்பன் என்ன பண்ணோம், 6 Cl வரும். அப்ப 6 Cl வரும். அப்ப 6 Cl வரும். 3 வராது, 3 வராது. அடுத்து பாருங்க 3Cl2 UV 500 கெல்வின் கொடுத்துட்டான். இப்போ யூவி லைட் படம் என்னது, அது ஃப்ரீ ரேடிக்கல். இது வந்து பிளஸ் மைனஸ், பார்ஷியலி பிளஸ் பார்ஷியலி மைனஸ் மாறும். ஆனா இது என்னது, ரேடிக்கலா மாறும். இதுல கூட Cl வந்து ரேடிக்கலா மாறும் பிரிக்கும் போது. சரிமா? அப்ப இங்கேயே 3Cl2 கொடுத்துட்டான். அப்ப 3Cl2 கொடுக்கும்போது இங்கே என்ன பண்ணோம், இந்த பை பாண்ட் பிரேக் ஆகி இங்க ஒரு ரேடிக்கல், இங்க ஒரு ரேடிக்கல், இந்த பை பாண்ட் பிரேக் ஆகி இங்க ஒரு ரேடிக்கல், இங்க ரேடிக்கல், பை பாண்ட் பிரேக் ஆகி ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். அப்ப இந்த 3 2 6 Cl 6 ரேடிக்கல் என்ன பண்ணோம், ஒவ்வொரு ரேடிக்கல் வந்து ஃபார்ம் பண்ணி இதுவும் 6 கொடுக்கும். அப்ப நமக்கு என்னது, செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். என்ன கரெக்ட்? செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். சரியா? 61. Identify the incorrect statement from the following. ஓகேவா? பாஸ்பரஸ், ஆர்சனிக் அண்ட் ஆன்டிமனி ஷோ கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி. கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டினாவே எந்த நமக்கு தெரியும், கார்பன் ஃபேமிலி, கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், டின்னு, லெட். ஓகேவா? இதான் வந்து கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி சொல்லுவோம். சரி? ஆனா என்னது, அவங்க கொடுத்தது நைட்ரஜன் ஃபேமிலி கொடுத்துருக்கான், நைட்ரஜனை ஃபேமிலி கொடுத்துருக்கான். அப்ப நமக்கு இல்ல இன்கரெக்டான கேட்கறாங்கம்மா, இன்கரெக்ட் தான் கேட்கறாங்க. சரிங்களாம்மா? எஸ். அடுத்தது செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, P(C2H5 thrice and AsC6H5 thrice from D5 bond with transition metal. தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, நைட்ரஜன் can form D5P5 bond with oxygen. புரியுதாமா? அடுத்தது ஃபோர்த் பாருங்க, நைட்ரஜன் can form P5P5 multiple bond with itself. ஸோ இதுவும் கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான். இந்த நைட்ரஜன் வந்து டி எம்டி அப்படில இருக்காது, அதில் போய் D5P5 பாண்ட் ஃபார்ம் பண்ணது. அப்போ இதான் இன்கரெக்ட், நமக்கு இதான் ஆன்சர். ஓகேவா? அப்போ 61க்கு தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்துப்பா 62 பாருங்க. At a certain temperature during a process 500 joules is absorbed by the system and the work of 200 joules is done by the system, then change in internal energy of the system is கேக்குறாங்கம்மா. இதமா? ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் வந்து நமக்கு தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட், 300 joules. இது ஃபார்முலா சொல்றேன் ஆன்சர். ஈஸி. அடுத்துமா கொஸ்டின் நம்பர் 63. காம்பவுண்ட் P கொடுத்துட்டு C8H8O give a red orange precipitate with 2,4-DNP reagents and it does not reduce spelling reagents and drastic oxidation with the chromic acid. P gives an aromatic product Q that produces effervescence on treating with the aqueous NHCO3. Compound P and Q respectively கொடுத்தாங்க. இந்த சிம்பிள் ஈக்குவேஷன் ஆல்ரெடி நான் டைம் போட்டிருக்கேன். ஸோ அதனால இது செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். புரியுதுங்களா?
செகண்ட் ஆப்ஷன் தான் ரைட். நெக்ஸ்ட் question 64. The correct IUPAC name of the following compound is also very simple. என்ன நம்பர் கொடுத்து சொல்றோம் உனக்கு ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன், சிக்ஸ்த் கார்பன், செவன்த் கார்பன். இதான் வந்து ரூட் வேர்ட் நமக்கு. ஸோ இது ரெண்டு தான் இப்போ நமக்கு சப்ஸ்டியூஷன். அப்போ எந்தெந்த கார்பன் சப்ஸ்டியூஷன் இருக்கு? தேர்ட் கார்பன் எத்தில் இருக்கு, ஃபிஃப்த் கார்பன் மெத்தில் இருக்கு. அப்போ 3 எத்தில் 5 மெத்தில் எங்க இருக்கு பாருங்க, 3 எத்தில் 5 மெத்தில். அப்போ நமக்கு 7 கார்பன் ஹெப்ட் சிங்கிள் பாண்ட் ஏன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். வெரி வெரி சிம்பிள். அடுத்து question number 65. In the following reactions sequence X and Z respectively are கொடுத்துட்டு எனக்கு கொடுத்துருக்கான் பாருங்க. அடுத்து எழுதுறேன். CH3 CH2 CH2OH plus PCl5. என்ன கேக்குறாங்க? இதுல நமக்கு PCl5 வந்து ரியாக்ட் பண்ணி நமக்கு இதை கொடுக்க சொல்லிட்டான். CH3 CH2 CH2Cl கொடுக்கும். பிளஸ் எக்ஸ் என்னன்னு கேட்கறான், பிளஸ் HCl வெளியே போயிடும் இல்லையா? அப்ப இங்க எக்ஸ் என்னன்னு சார் சொன்னா நல்லா கவனிக்கணும். இங்க எக்ஸ் என்ன சொன்னா POCl3. இந்த PCl5ல இருந்து PCl3யும் இந்த OO சேர்ந்து POCl3 வெளியே போகும். இதான் எக்ஸ். அப்ப எக்ஸ் வந்து POCl3 அப்ப இது ரெண்டும் கிடையாது. இல்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன். சரியாமா? இப்ப என்ன பண்ணிட்டான், இது கூட ஆல்கஹாலிக் KOH போடுறான், போட்டு ஹீட் பண்றான். பண்ணும்போது நமக்கு எலிமினேஷன். அப்ப இது ஆல்பா கார்பன், இது பீட்டா கார்பன். அப்ப நமக்கு ப்ரோபீன் கிடைக்கும். CH3 CH டபுள் பாண்டு, ஓகே, CH டபுள் பாண்டு CH ப்ரோபீன் கிடைக்கும். இந்த ப்ரோபீன் இதான் Y, ஆக்சுவலி இது Y. இந்த ப்ரோபீன்ல HBr பென்சீன் பெராக்சைடு கொடுத்துருக்கோம். C6H5 CO twice O2. அப்ப பென்சீன் பெராக்சைடு போடும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா ஆன்டி மார்கோனிக் அடிஷன். அப்ப ஆன்டி மார்கோனிக் அடிஷன்னா Br எங்க போகும்? அதிகமான எச்சரிக்கை போகும். H வந்து குறைவான எச்சரிக்கத்துல வரும். சிறுநீரக மெக்கானிக்ஸ் ஃபாலோ பண்ணோம். அப்ப நமக்கு இது கிடைக்கும். அப்ப இது எதுனா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அவ்வளவுதான். இதுதான் 65க்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். 66 நெக்ஸ்ட் பாருங்க. When 1 dm⁻³ of CO2 gas is passed over hot coke, the volume of gaseous mixture after complete reaction at STP because 1.4 dm⁻³, the composition of the gaseous mixture at STP is கேக்குறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். 0.8 dm⁻³ of CO, 0.6 dm3 of CO2. 67 O3 மாலிகுல். ஆக்சுவலி இது என்ன மாலிகுல்? இது O3 மாலிகுல் கொடுத்துட்டு the correct formal charge on oxygen atom numbered 2, 1 and 3 respectively ஆரம்பிச்சாங்கம்மா. புரியுதா? எஸ், நல்லா கவனிக்கங்க. இப்ப நானு ஃபார்மல் சார்ஜ் கால்குலேட் பண்ணா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன சார் ஃபார்முலா சொன்னாக்கா, ஃபார்மல் சார்ஜ் ஈக்குவல் டு, ஸோ நமக்கு ஒரு பெரிய ஃபார்முலா NV மைனஸ் சாரி NL NV தான். NV மைனஸ் NL பிளஸ் NV by 2. இது ஃபார்முலா. இங்க NVனா வேலன்ஸ் இருக்கானு, என்னன்னா லோன் இருக்கானு, NVனா பாண்ட் இருக்கானு. அப்போ வேலன்ஸ் கானு, ஆக்சிஜன் வேலன்ஸ் கானு தெரியணும். ஆக்சிஜனுக்கு வந்து 1s2 2s2 2p4 இதான் இருக்கிற கான்பிகேஷன். அப்போ இதான் வேலன்ஸ் ஆர்டிகல், அவ்வளோ இருக்கணும் வேலன்ஸ் கானு. அப்போ 6 மைனஸ் என்னன்னா லோன் பேர். இப்போ நான் சப்போஸ் நான் நல்லா கவனி, அவன் எப்படி இருக்கிறான் அதே ஆர்டர் நான் போடுறேன். செகண்ட் ஆர்டருக்கு போடுறோம். அப்போ நான் செகண்டா இதான் செகண்ட். அப்போ எவ்வளோ லோன் பேர் இருக்கு? 2 லோன் பேர் இருக்கு. அப்போ 4 இருக்கானு. ஒரு லோன் பேர் 2 லோன் பேர் 4 இருக்கானு. என்பினா பாண்ட் பேர். அப்போ எத்தனை பாண்ட்? 2 பாண்ட் இருக்குது. அப்போ 2 + 2 4 இருக்கானு, அதே இருக்கு by 2. இது சிம்பிளிஷ் பண்ணா 2 வரும். அப்போ 6 - 4 + 2 எவ்வளோ? 6 = 0. அப்போ இதே இது செகண்ட் ஆடத்துக்கு. அடுத்து ஃபர்ஸ்ட் ஆடத்துக்கு போடலாம். ஃபர்ஸ்ட் ஆடத்துக்கு ஆக்சிஜன் பாருங்க, இங்க வேலன்ஸ்னா 6 தான் வரும், நோ ப்ராப்ளம். லோன் பேர் வந்து 2 வரும், ஏன்னா ஒரே ஒரு லோன் பேர் இருக்குங்க, அது 2 இருக்கான வரும். பிளஸ் பாண்ட் பேர் வந்து அந்த ஓ சுத்தி 3 பாண்ட் இருக்குது. அப்போ 3 2 6/2 வரும். அப்போ சிலிப்ஸ்னா 3 வரும். அப்போ 6 - 3 3 + 2 எவ்வளோ? 5. 6 - 5 எவ்வளோ? 1. தேர்ட் பாருங்க. ஸோ தேர்டுக்கு என்ன வரும்? NV வேல்யூ வந்து 6 மைனஸ் NL லோன் பேர் எவ்வளோ? 3 லோன் பேர் இருக்குது. அப்போ 6 இருக்கானு. பிளஸ் பாண்ட் பேர் எவ்வளோ? ஒரே ஒரு பாண்ட் பேர். அப்போ 2 இருக்கானு by 2 சிம்பிளிஷ் பண்ணா 1 வரும். அப்போ 6 - 6 + 1 எவ்வளோ? 7. 6 - 7 எவ்வளோ? -1. அப்போ ஆன்சர் பாருங்க 0 1 -1 எங்கமா இருக்கு? 0 + 1 -1. ஐ மீன் ஃபோர்த் ஆப்ஷன்.
வெரி சிம்பிள். சரியா? கொஸ்டின் நம்பர் 68. ஜீரோ மேட்ச் லிஸ்ட் ஒன் வித் லிஸ்ட் டூ கொடுத்து லிஸ்ட் ஒன்ல ஆர்டர் ஆஃப் ரேஷன் யூனிட் ஆஃப் ரேட் காஸ்ட் கொடுத்தாங்கம்மா. ஐ மீன் வந்து அந்த எந்தெந்த ஆர்டருக்கு என்னென்ன யூனிட் கேட்கறாங்க அதான் வேற கிடையாது. இதுக்கு அந்த ஜென்ரல் ஃபார்மா தெரியணும் நமக்கு. மோல் லிட்டர் இன்வர்ஸ் பவர் 1 மைனஸ் n எஸ் இன்வர்ஸ். இதான் ஜென்ரல் ஃபார்முலா. ஓகேவா? எஸ். அப்போ இந்த ஜென்ரல் ஃபார்முலா நமக்கு தெரியும். அப்போ இந்த ஜென்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எப்படி கண்டுபிடி பாருங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் வச்சுக்கோ. என்னது ஜீரோ ஆர்டர். அப்போ ஜீரோ ஆர்டர்னா எப்படி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க? மோலு லிட்டர் இன்வர்ஸ் பவர் 1 மைனஸ் 0 எஸ் இன்வர்ஸ் இல்லையா? அப்போ மோலு லிட்டர் இன்வர்ஸ் 1 மைனஸ் 0 ஒன்று தானே. அப்போ மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ். அப்போ இதான் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். அப்போ எங்க இருக்கு பாருங்க, மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ். அப்போ நமக்கு ஏ ஃபோர்த் ஆப்ஷன். கரெக்டா? யா. அடுத்தது ஏக்கு ஃபோர்த் ஆப்ஷன் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு, செகண்ட் ஆப்ஷன் இருக்கு, ஃபோர்த் ஆப்ஷன் இருக்கு. அப்போ மூணு ஆப்ஷன் கிடையாது, ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் பி, இது ஏ. பி வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அப்போ ஒன்னு கொடுங்க, மோலு லிட்டர் இன்வர்ஸ் இல்லையா 1 மைனஸ் 1 எஸ் இன்வர்ஸ். 1 மைனஸ் 1 எவ்வளோ? 0 இல்லையம்மா? எஸ். அப்போ 0 சொல்லும் போது அப்போ ஏ போ 0 ஒன்று தானே. அப்போ இந்த ஃபுல் டைம் வந்து ஆயிடும், ஒன்னு ஆயிடுமா? அப்போ எஸ் இன்வர்ஸ் மட்டும் தான் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனா பி. அப்போ பிக்கு வந்து 3 எங்க இருக்கு பாருங்க. பிக்கு வந்து 3 இருக்கும். சரிங்களா? யா. அப்போ நம்ம ஃபோர்த் ஆப்ஷன் ரிமூவ் பண்ணிடலாம். இங்க 3 இருக்கு, 3 இருக்கு. அடுத்து செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சிக்கு பாருங்க. அப்போ மோலு இல்லையா லிட்டர் இன்வர்ஸ் பவர் 1 மைனஸ் செகண்ட் ரியாக்ஷன் 2 கொடுக்கலாமா? இப்போ எஸ் பவர் மைனஸ் 1. அப்போ மோலு லிட்டர் இன்வர்ஸ் 1 மைனஸ் 2 எவ்வளோ? மைனஸ் 1. அப்போ எஸ் இன்வர்ஸ். அப்போ என்ன வருங்க, மோல் பவர் மைனஸ் 1, மோல் பவர் மைனஸ் 1 வரும். லிட்டர் பவர் மைனஸ் 1, ஓல் பவர் மைனஸ் 1 வரும். பிளஸ் ஆயிடுமா? அது பிளஸ் ஆயிடும். அப்போ மோல் மைனஸ் 1 எல், இது எஸ் இன்வர்ஸ் வரும். இது பிளஸ் 1. அப்போ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு பாருங்க, மோல் பவர் மைனஸ் 1 லிட்டர் பிளஸ் 1 எஸ் இன்வர்ஸ். ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருமா? யா. சிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அது ஆப்ஷன் டி. அப்போ நமக்கு எங்க இருக்கு? செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். முடிஞ்சு போச்சு. வெரி சிம்பிள். அடுத்தமா கொஸ்டின் நம்பர் 69. த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் இன்ட்ரின்சிக் மெட்டாலிக் கேரக்டர் ஆஃப் சோடியம், பெரிலியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், சிலிக்கான் கொடுத்துறாங்க. கொடுத்துட்டு இதுல வந்து எது வந்து இன்க்ரீசிங் மெட்டலிக் கேரக்டர் கேட்கறாங்க. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் நமக்கு தேர்ட் ஆப்ஷன். பாஸ்பரஸ் லெஸ் than silicon, less than beryllium, less than magnesium, less than sodium. Question number 70. The number of hydrogen atom present in 5,4 gram of urea. புரியுதா? ஸோ யூரியாவில் 5.4 கிராம் யூரியாவில் எத்தனை நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் கொடுத்தாங்க? இங்க கிவன் இப்போ மொலர் மாஸ் ஆஃப் யூரியா வந்து 60 கிராம் கொடுத்தாங்க. எண்ணி ஒர்க் நம்பர் கொடுத்தாங்க. அப்போ நமக்கு நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் கேட்குறாங்க. ஸோ நமக்கு கால்குலேஷன் தெரியலையா? இது இதெல்லாம் வெரி ஈஸி கால்குலேஷன், மோல் கான்செப்ட் இல்லையமா? ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஓகே. Question number 71. In a qualitative analysis of BI3+ is detected by appearance of precipitate of BiOHS. Calculate pH when the following equilibrium exists at 290 Kelvin. BiOOH second gives BiO plus OH minus. K வேல்யூ கொடுத்துருக்காங்க, log 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் சொன்னாக்கா நமக்கு ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட், 9.301. Question number 72. மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 கொடுத்தாங்கம்மா இல்லையா? பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கியூமின். கியூமின் வந்து ஃபீனலா மாறுது. அப்ப கியூமின் வந்து ஃபீனலா மாறுதுன்னு சொன்னா அதுக்கான சரியான கேரக்டரிஸ்டிக் என்ன போடணும் சொன்னாக்கா மேபி செகண்ட் ஆப்ஷன். அப்ப ஏக்கு வந்து 2, ஏக்கு வந்து 2, செகண்ட் ஆப்ஷனுக்கு, தேர்ட் ஆப்ஷனுக்கு, ஃபோர்த் ஆப்ஷன். புரியுதா? ஏக்கு வந்து 2. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் பாருங்க, அஸ்டிக் ஆசிட் வந்து என்ன மாறுது? பிரைமரி ஆளுகளா மாறுது. அப்ப கண்டிப்பா இது என்னது? இங்க ரெடக்ஷன் வந்திருக்கு. என்ன பண்ணதுருக்கு? ரெடக்ஷன் நடந்திருக்கு. புரியுதா? எஸ். அப்ப ரெடக்ஷன் இங்க இப்ப ரெடியூசிங் ஏஜென்ட் எதுக்கு பார்க்கணும்? ஐ மீன் வந்து நமக்கு தேர்ட் தான் ரெடியூசிங் ஏஜென்ட் இருக்கு. அப்போ நமக்கு இதான் வரும். சி பாருங்க, பிரைமரி ஆளுதால ஐ மீன் ப்ரொப்பனாலு ஐசோப்ரோப்பனாலா மாறி இருக்கு. ப்ரொப்பனாலு ஐசோப்ரோப்பனாலா மாறி இருக்கு.
அப்படி சொன்னா சோ இது வந்து அது ஐசோமரைசேஷன் படிச்சிருப்பீங்க ஹைட்ரோகார்பன்ல இல்லையாமா. அப்போ அதுக்கான சரியான ஆன்சர் சொன்னாக்கா இது ஃபோர்த் கேட்டலிஸ்டா மாறும். அடுத்தது பென்சீனு பீனலா மாறுது. பென்சீனு பீனலா மாறுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு. அப்போ மேட்ச் பண்ணுங்க. ஏக்கு வந்து 2, ஏக்கு 2, பிக்கு வந்து 3, பிக்கு அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது, 2 ஆப்ஷன் வரும். ஓகேவா, 2 ஆப்ஷன் வரும். கரெக்டா. அடுத்து வந்து சிக்கு வந்து 4, சிக்கு வந்து 4, சிக்கு 4 இது கிடையாது. அப்போ நமக்கு தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அவ்வளவுதான். அடுத்துமா கொஸ்டின் 73. அடுத்துமா a bulb is rated at 150 watt, converting 80% energy into light. If energy of one photon is 4.42 × 10 ⁻ -19 joule, how many photons are emitted by the bulb per second? 4 ஆப்ஷன்மா, 4 கொடுத்துறாங்க. அப்ப என்ன ஆன்சர் கேட்கறாங்க சரிமா. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்து சொல்லுங்க. நமக்கு ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். 2.7 × 10⁻19 சரியான ஆன்சர். Question number 74. The pair of molecules that are metamers among the following கேட்கறாங்க. நமக்கு தெரியும் மெட்டாமர்ஸ்னா மீனிங் என்ன, சேம் ஃபங்க்ஷன் குரூப் பட் டிஃபரெண்ட் ஆர் குரூப்பா இருக்கணும். ஒரு ஃபார்ம்ல சேம் ஆர் குரூப்பா இருக்கணும், ஒரு ஃபார்ம்ல டிஃபரெண்ட் ஆர் குரூப்பா இருக்கணும். அந்த மாதிரி எதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் வந்து இங்கேயும் ஈத்தர் குரூப் இருக்கு, இங்கேயும் ஈத்தர் குரூப் இருக்கு. ஸோ இந்த CH3, இந்த CH2, CH3 இது 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 6, இது R'. ஏன்னா மெத்தில் ப்ரொபைல் இது ஒரு 6, இதுவும் 6. அப்போ சேமா இருக்கு. அப்போ ஒரு ஃபார்ம்ல சேமா இருக்கு, ஒரு ஃபார்ம் டிஃபரெண்டா இருக்கு, மல்டி ஃபார்ம்ல சேமா இருக்கு. அப்போ மேபி இதான் மெட்டாமர்ஸ்மா, இதான் வந்து மெட்டாமர்ஸ். ஸோ செகண்ட் ஆப்ஷன் கிடையாது சரிமா, தேர்ட் ஆப்ஷன் கிடையாது, ஃபோர்த் ஆப்ஷன் கிடையாது. இப்போ நமக்கு செகண்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். 75. Identify the correct statement. The molality of 2.5 gram of ethanoic acid, molar mass 60 gram of mole inverse in 75 gram of benzene solution is 0.556 m. The molarity of a solution containing 5 gram of NaOH molar mass 40 gram mole inverse in 450 ml of solution is 0.278 mole at 298 Kelvin. Aquatic species are more compatible in cold water. The solubility of gas increases with decrease in pressure. For a binary mixture of A and B, the number of moles of A and B are Na and Nb respectively. The mole fractions of B will be Xb equal to Na by Na plus Nb. Choose the correct answer from the options given below. ஓகேவா. ஸோ இதுல வந்து எந்த ஆன்சர் வந்து சரியான ஆன்சர் கேட்கறாங்க. ஸோ 75 கொஸ்டினுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ABC வந்து கரெக்ட் ஆப்ஷன். ஓகே. அடுத்தமா கொஸ்டின் 76. Which one of the following is an ambidextrous ligand? Very simple questions. Ambidextrous ligand சொல்லிருப்பேன். ஆக்சிலேட் கிடையாது, ஈத்தேன் 1,2 டையமீன் கிடையாது, தயோசைனேட் இதுதான் ஆம்பிடென்டேட். எத்திலின் டையமீன் டெட்ராசிட் இதுவும் கிடையாது. இப்போ நமக்கு 76க்கு தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து 77. The functional group that can be identified through Thalian dye test. Thalian dye test நமக்கு தெரியும் இல்லையமா. தாலிக் அன்னைட்ரேட் எடுத்துக்கணும். ஞாபகம் பாருங்க இந்த டெஸ்ட். தாலிக் அன்னைட்ரேட், தாலிக் அன்னைட்ரேட் தான். இந்த தாலிக் அன்னைட்ரேட்ல ஃபீனால் போடணும். என்ன பண்ணணும்? 2 மோல் ஆஃப் ஃபீனால் போடணும். கரெக்டா. அப்போ ஃபீனால் போட்டு நீங்க சல்ஃபரிக் ஆசிட் போட்டு சொன்னாக்கா நமக்கு இந்த கார்பன்ல இருந்து ஒரு H, இந்த கார்பன்ல இருந்து ஒரு H, இந்த O என்ன வெளியிடும்? H2 வெளியே போயிட்டு நமக்கு ஃபீனாப்த்ரீன் ஃபார்ம் பண்ணும். என்ன ஃபார்ம் பண்ணும்? ஃபீனாப்த்ரீன் ஃபார்ம் பண்ணும். சரியா? இதான் ஃபார்ம் பண்ணும். புரியுதா? அவன் என்ன கொஸ்டின் கேட்டா, the functional group that can be identified through Thalian dye test. அப்ப Thalian dye testல எந்த ஃபர்ஸ்ட் குரூப்னாக்கா இது தாலிக் அன்னைட்ரேட், இது ஃபீனாலிக். அப்ப இங்க கார்பாக்சிலிக் ஆசிட் கிடையாது, ஆல்கஹால் கிடையாது, ஆல்டிகைட் கிடையாது, ஃபீனாலிக் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 78. ஓகே, சூப்பர் கொஸ்டின் இது இல்லையா. C2H4. C2H4ல எத்தனை சிக்மா பாண்ட், எத்தனை பை பாண்ட்? C2H2, CH4, NH3. பாருங்களேன். இப்போ C2H4னா எப்படி எழுதலாம்? C2H4 என்பது அல்கீன் டபுள் பாண்ட் இல்லையா. அப்போ இப்படி எழுதலாம். எஸ் ஆர் நோ? எழுதாமா? யா. சப்போ செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, இது A ஆப்ஷன். B ஆப்ஷன் பாருங்க, அல்கைன்
அப்போ சி ட்ரிபிள் பாண்டு பாண்டு ஹெச் பாண்டு ஹெச் இதெல்லாம். சி ஆப்ஷன் பாருங்க, இது அல்கேனு CH4. இது என்னது அமோனியா NH3. N வந்து 5 பாண்ட் பேரு, சாரி 5 வேலன்ஸ் பேர், அதில் 3 பாண்ட் பேரு, ஒரு லோன் பேர் இருக்கும். இப்படிதான் இருக்கும். அப்போ நம்ம என்ன கேட்குறோம் கொஸ்டின், அதை ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இது சிக்மா பாண்டு சிக்மா பாண்டு சிக்மா பாண்டு 5 பாண்டு சிக்மா பாண்டு சிக்மா பாண்டு. அப்போ இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல எத்தனை சிக்மா 1 2 3 4 5 சிக்மா. ஓகேவா, 5 சிக்மா, ஒரே ஒரு பை. அடுத்தது இங்க பாருங்க, சிக்மா 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 பை பை, அப்ப 3 சிக்மா 2 பை. அடுத்து இங்க பாருங்க 4 சிக்மா, இங்க பாருங்க 3 சிக்மா 1 லோன் பேர். அப்ப ஆன்சர் பண்ணாம பாருங்க, ஏக்கு வந்து 5 சிக்மா 1 பை எங்க இருக்கு, இது ஏ. பிக்கு வந்து 3 சிக்மா 2 பை, அப்போ இது பி. சிக்கு வந்து 4 சிக்மா மட்டும்தான், சிக்கு வந்து 4 சிக்மா மட்டும்தான், அப்போ இது சி அப்படியே வரும். டி வந்து 3 சிக்மா 1 லோன் பேர், இது டி. அப்போ மேட்ச் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 4 வரணும், ஃபர்ஸ்ட் 4, அப்போ சப்ஷன் கரெக்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாருமே 4 எங்க வரல. பிக்கு வந்து 1 வரணும், சிக்கு 3 1, டிக்கு வந்து 2 வரணும், அப்போ சப்ஷன் கரெக்ட். Question number 79. A solution of copper sulfate is electrolyzed for 10 minutes with a current of 1.5 ampere. The mass of copper deposited at cathode is கேட்குறாங்கம்மா. மோலார் mass of copper 63 கிராம் கொடுத்துறாங்க, 140 வேல்யூ கொடுத்துறாங்கம்மா. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 80. இது அட்டாமிக் செக்ஷன் கேட்ட கொஸ்டின், இது வெரி ஈஸி கொஸ்டின். ஓகேவா, என் வேல்யூ கொடுத்தாங்க, எல் வேல்யூ கொடுத்தாங்க, ஒண்ணுமே கிடையாது. நமக்கு தெரியும் எல் வேல்யூ வந்து 0 1 2 3. எல் வேல்யூ 0னா எஸ் ஆர்பிட்டல், இது பி ஆர்பிட்டல், இது டி ஆர்பிட்டல், இது எஃப் ஆர்பிட்டல். ஓகேவா, யா. இப்போ மேட்ச் பண்ணு. இப்போ வந்து எல் வேல்யூ வந்து 2 கொடுத்தா, ஐ மீன் எல் வேல்யூ என் வேல்யூ 2 எல் வேல்யூ 1னா அப்ப நம்ம என்ன எழுதலாமா, என் வேல்யூ 2 எல் வேல்யூ 1னா பி, அப்போ வந்து 2p, அப்போ ஏ. அடுத்து என் வேல்யூ 4, எல் வேல்யூ வந்து 0னா எஸ், அப்போ 4s, அப்போ இது பி. அடுத்தது என் வேல்யூ 5, எல் வேல்யூ 3னா எஃப், 5f, அப்போ சி. அடுத்தது என் வேல்யூ 3, எல் வேல்யூ 2 சொன்னா டி, அப்போ 3d, இது டி. இப்போ மேட்ச் பண்ணுங்க, ஏக்கு 2 ஏக்கு 2, அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. பிக்கு 3 பிக்கு 3 பிக்கு 3, சிக்கு 4 சிக்கு 4, அப்போ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். கொஸ்டின் 80க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 81. The major part is that formed in the following sequence of reaction is very simple. C2H6 இது வந்து ஈத்தேன், CH3 CH3. இதுல Cl2 UV லைட் போட்டு சொன்னா நமக்கு என்ன நடக்கும், ஹோமோடிக் கிளீவேஜ் நடக்கும், ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். அப்ப ரேடிக்கல் ஃபார்ம் ஆகி நமக்கு மோனோக்ளோரோ குளோரைடு ப்ராடக்ட் கிடைக்கும். அப்ப என்னன்னா நமக்கு குளோரோ ஈத்தேன் கிடைக்கும், இல்லையா. இதுல NH3 போடுறேன், NH3 போடும்போது சப்ஸ்டிடியூட் ரியாக்ஷன் இல்லையா, SN2 ரியாக்ஷன். அப்ப SN2 ரியாக்ஷன் பண்ணாக்கா நமக்கு CH3 CH2 Cl மைனஸ் நியூக்ளியோஃபைல் வெளியே போயிட்டு NH2 மைனஸ் நியூக்ளியோஃபைல் வரும். இப்ப என்ன பண்ணதுல NaNO2 HCl போடுற ஃபர்ஸ்ட் கெமிக்கல் இல்லையமா. ஸோ இதை போட்டதுனால நமக்கு டைசோனியம் ஃபார்ம் மாதிரி ஃபார்ம் பண்ணும், சரியா, டைசோனியம் சால்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணும். அப்ப நமக்கு CH3 CH2 N2 பிளஸ் Cl மைனஸ் கிடைக்கும், கரெக்டா. இதுல என்ன பண்ண செகண்ட் கெமிக்கல் வாட்டர் போறீங்க. ஏன் வாட்டர் போறோம் சொன்னா, செகண்ட் கெமிக்கல் வந்து நல்லா புரிஞ்சுக்க, நமக்கு இந்த அலிஃபாட்டிக் டைசோனியம் சால்ட் வந்து அன்ஸ்டேபிளா இருக்கும். அப்ப ஸ்டேபிளா மாத்த வாட்டர் போடுறேன், வாட்டர் போடும்போது N2 கேஸ் வெளிப்பாடு HCl வெளிப்பாடு நமக்கு CH3 CH2 OH ஃபார்ம் ஆகும். அப்ப இதை நம்ம C2H5OH சொல்லலாம். செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். 81க்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். Although +3 oxidation state is most common in Leonard, cerium still show +4 oxidation state because after losing one more electron it acquiring 4f14 electrons configuration, its nearest inert gas in radon. After losing one more electron it acquire 4f0 electronic configuration, its atomic number is 61. Okay ma. So இதுக்கான சரியான ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். Question 83 ma. Methane reacts with steam at 120
1 to 73 Kelvin in the presence of nickel catalyst to form கேக்குறாங்கம்மா. ஓகேவா? ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 84. ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்டாங்க? ஆக்சிஜன் எக்ஸ்பிட் ஒன்லி -2 ஆக்சிடேட். நோ, அந்த ஆக்சிஜனை இடத்த பொறுத்து இது மாறும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் அது தப்பா இருக்கு. சரியுமா? எஸ். அப்ப நமக்கு இதான் ஆன்சர். இது தப்பா இருக்கு. ஏன்னா ஆக்சிஜன் -2 மட்டும் கிடையாது, நிறைய இருக்கு. இந்த ஆர்டர் ஆஃப் கேட்னேஷன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் குரூப் 14. அப்போ இது கரெக்ட். ஏன்னா கார்பன் தான் அதிகமா இருக்கும். ஏன்னா கார்பன் தான் சங்கிலி தொடர் இன்வால்வ் ஆகும். அதான் கேட்னேஷன் ப்ராப்பர்ட்டி சொல்லுவாங்க. கார்பன் ஹேஸ் எபிலிட்டி டு ஃபார்ம் p5 மல்டிபிள் பாண்டு. ஆமா, இது p5 பண்ணோம். ஏன்னா இந்த 2p ஆர்பிட்டல் தான் இருக்கும், 2d ஆர்பிட்டல் இருக்காது. ECl3 வந்து E = B and Al போரான் அலுமினியம் is a monomer when E = B and dimer when E = Al. அதாவது வந்து E வந்து இங்க வந்து போரான் இல்ல அலுமினியம் எடுத்துக்கணும். E வந்து போரான் எடுத்தா அது BCl3 ஃபார்ம் பண்ணும். அது BCl3 ஃபார்ம் பண்ணா அது பேர் மோனோமர் சொல்லுவீங்க. அதே வந்து AlCl3 ஃபார்ம் பண்ணா அதை டைமர் சொல்லுவீங்க. அப்ப இதுவும் கரெக்ட் தான். அப்ப நமக்கு இன்கரெக்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அதான் ஆன்சர். கொஸ்டின் 85. Phenolphthalein is used as a indicator for titration of sodium hydroxide solution against a standard solution of oxalic acid. The color change that is observed at a alkaline pH close to the equivalent point during this titration is pink to colorless, pinkish red to yellow, colorless to pink, yellow to pinkish red. சரிமா? இதுக்கான சரியான ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். கலர்ஸ் டு பிங்க். Question number 86. Identify the incorrect statement from the following. The largest and the smallest species among Mg, Mg2 plus, Al, Al3 plus are and are Al and Mg2 plus plus பண்ணி கேக்குறாங்க. Incorrect statement தான் கேக்குறாங்க இல்லையா? ஓகே. The largest and the smallest species. ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ஆகணும், அப்புறம் ஸ்மாலஸ்ட் ஆகணும். இது Mg வந்து என்னது? நியூட்ரல் ஸ்பீசிஸ். இது Mg2 plus வந்து கேட்டயனிக் ஸ்பீசிஸ். Al நியூட்ரல் ஸ்பீசிஸ், Al3 plus கேட்டயனிக் ஸ்பீசிஸ். Al நியூட்ரல் ஸ்பீசிஸ், Mg2 plus கேட்டயனிக் ஸ்பீசிஸ். அதாவது நமக்கு வந்து ஆர்டர் கேட்டாக்கா A மைனஸ், A என்பது ஒரு ஆட்டம், A வந்து நியூட்ரல் ஆட்டம், A பிளஸ் வந்து பாசிட்டிவ் ஆட்டம், A மைனஸ் நெகட்டிவ் ஆட்டம், A இந்த மாதிரி சைஸோடைய ஆர்டர் இருக்கும். நமக்கு ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே இருக்கு, நியூட்ரல் இருக்கு, அடுத்த நாள் இருக்கு கேட்டனிக் ஸ்பீசிஸ் இருக்கு இல்லையமா? அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்டா? இன்கரெக்ட் கிடையாது. சாரி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இன்கரெக்டா இருக்கு. கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 86 கொஸ்டின் வந்து இன்கரெக்டா இருக்கு. கரெக்டாமா? ஓகே, அப்ப நமக்கு இதான் ஆன்சரு. IUPAC நேம் ஆஃப் த எலமெண்ட் வித் அட்டாமிக் நம்பர் 107 UNNIL செப்ட் IUM சொல்றாங்க. அப்போ 107க்கு நமக்கு தெரியும் 1 UN இல்லையமா? 0 நில்லு NIL, 7 செப்ட் SEPT செப்ட் IUM ஆட் பண்ணும். இது கரெக்டா இருக்கு. யா, அப்ப இந்த ஆன்சர் கரெக்ட். சிமிலர்லி இன் பிஹேவியர் ஆஃப் LI அண்ட் MG இஸ் ரெஃபர்ட் அஸ் டைகோனல் ரிலேஷன்ஷிப். பாருங்க, சோடியம் சாரி லித்தியம் சோடியம் இல்லையா? இது செகண்ட் பீரியடு, இது தேர்ட் பீரியடு. அடுத்தது பெரிலியம், இது மெக்னீசியம். இது லித்தியம் பெரிலியம் அது டைகோனல் ரிலேஷன் சொல்லுவாங்க இல்லையமா? செகண்ட் பீரியடும் தேர்ட் பீரியடும் டைகோனல் ரிலேஷன் காட்டும். அப்ப இது கரெக்டா தான் இருக்கு. The oxidation rate of covalency of AL is, புரியுதமா? ஆக்சிஜன் ஸ்டேட் அண்ட் கோவேலன்சியா அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இங்க ஏஎலுக்கு எவ்வளவு கோவேலன்சி கேட்கறாங்க, ஆக்சிஜன் கேட்கறாங்க. இங்க சிஎலுக்கு -1, வாட்டர் 0, இது +1, அந்த -1 போனா +1 மேடம், அப்ப 3, அப்ப 3 கரெக்டா இருக்கு. கோவேலன்சி கேட்டா ஏஎல் சுத்தி சிஎல் 1 இருக்கு, H2 5 இருக்கு, அப்போ 6 இருக்கு, அப்ப இதுவும் கரெக்ட். அப்ப இந்த 3 2 3 4 கரெக்ட், +1 ராங். அப்ப நமக்கு அதான் இன்டர் ஸ்டேட்மெண்ட். Question 87. The following two reactions given the same cold smelling product is at குத்துறாங்கம்மா. C2H5X, C2H5Cl இங்க X என்ன போட்டா Z கிடைக்குன்னு கேக்குறாங்க. ஓகேவா? Z கிடைக்கும். Z வந்து குத்துறாங்க, X குத்துறாங்க, Z குத்துறாங்க இல்லையம்மா? அடுத்து வந்து என்ன பண்றாங்க? C2H5CONH2 BOTNH Y கிடைக்கும் இல்லையா? தென் CHCl3 அதுல எத்தனாலிக்கு K வச்சு போட்டு ஹீட் பண்ணா Z கிடைக்கும். அதாவது இப்போ எக்ஸ் அண்ட் இசட் ஆர்எஸ் கேட்குறாங்க, எக்ஸும் இசட்டும் என்ன கேட்குறாங்க. ஓகே, செக் பண்ணணுமா? யா, அப்போ வந்து இங்க C2H5Cl எக்ஸ் வந்து AgCN போடணும். என்ன போடணும்? AgCN போடணும். KCN போடக்கூடாது. ஏன்னா AgCN போடும்போது நமக்கு CN கொடுக்கணும் இல்லையமா? கொஸ்டின் 87 தானே?
யா ஏஜிசிஎன் போடணும். ஏன்னா ஏஜிசிஎன் போடும்போது சிஎனா கொடுக்கும். சப்போஸ் கேசிஎன் போட்டா எல்சியா ஃபார்ம் ஆயிடும். ஐ மீன் நியூக்ளியோபிளஸ் சப்ஸ்டிரேஷன் இது. சரி, அப்ப நமக்கு இசட்னா கொடுக்கும். நமக்கு சொல்ல பார்ப்போம். இப்போ நான் எழுதுற ரியாக்ஷனு C2H5 Cl கூட எக்ஸ் வந்து ஏஜிசிஎன் போட்டா இதான் எக்ஸ். சரியா? இதை போட்டா C2H5 Cn கிடைக்கும். இது இசட். யா இப்ப பாருங்க, கீழே ரியாக்ஷன் கொடுத்தா பாருங்க. C2H5 C டபுள் பாண்ட் O NH2 இதுல Br2 NaOH. இது என்னது? என்ன ரியாக்ஷன் இது? கார்பன் புரோமைட் டீகிரேடேஷன் ரியாக்ஷன். கார்பன் புரோமைட் டீகிரேடேஷன் ரியாக்ஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் கேட்டா, நமக்கு C2H5NH2 கிடைக்கும். இதுல வந்து CHCl3 எத்தனாலிக் KOH போட்டா தெரியுமா? இது என்னது? கார்பன் ரியாக்ஷனு. அப்ப கார்பன் ரியாக்ஷன் நமக்கு என்ன கொடுக்கும்? 1 செகண்ட், சாரி, இங்க ஒரு மிஸ்டேக் பண்ண பாருங்க. ஏஜிசிஎன் போடும்போது சிஎன் வராது, என்சின்னு வரும். கேசிஎன் போதா சிஎன் வரும். ஓ சாரி, ஓகேவா? அப்ப நம்ம கார்பன் ரியாக்ஷன் கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம்? நமக்கு C2H5 இந்த ரியாக்ஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்சி ஃபார்ம் பண்ணும். அப்ப இந்த செட்டும் சேம் இருக்கா? அப்ப நமக்கு இது செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். Question number 88. The calculated spin only magnetic moment of Ti2 plus 3D2 is கேட்குறாங்க. அவனே கான்ஃபிகரேஷன் கொடுத்துட்டான். என்னென்ன? ஸோ 3D2 4s2 இது கான்ஃபிகரேஷன். Ti2 பிளஸ்னா இதுதான் லாஸ் ஆயிடும். அப்போ 3D2 அவனே கொடுத்துட்டான். அப்போ 3D2னா நமக்கு டினா எத்தனை ஆர்பிட்டல்? 5 ஆர்பிட்டல். 1 2 3 4 5 ஆர்பிட்டல். 2 இருக்கான்ஸ் நமக்கு ஃபார்முலா தெரியும். ரூட் ஆஃப் நியூ எஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n+2 dm. இது ஃபார்முலா. அப்போ நமக்கு என்னுடைய விலை எவ்வளவு? அன்பழக்கான் 2 இருக்குங்க. அப்போ நமக்கு 2 அப்ளை பண்ணுங்க. 2 இன்ட்டு 2+2 நம்ம ஃபினிஷ் பண்ணா 2+2 4 4 2 8. அப்போ ரூட் எவ்வளோ? 2.8 84 சம்திங். அப்போ தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். விக்கெட்டுக்கு தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்துமா கொஸ்டின் நம்பர் 89. லிஸ்ட் ஒன்று பாருங்க. டிரான்ஸ்ஃபர் மெட்டல் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் தராங்க. லிஸ்ட் வந்து கேட்டலிக் ரோல் கொடுத்தாங்க. V2O5 அயன் PDCl2 நிக்கல் காம்ப்ளெக்ஸ். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் இது. நம்ம அயன் பார்த்தோன்னு சொல்லலாம். இது என்னக்கா பேப்பர் ப்ராசஸ் அமோனியா தயாரித்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் அமோனியா ஃப்ரம் N2H2 மிக்சர். அப்போ நமக்கு இதான் பி. ஓகே, வெனடி பென்டாக்சைடு சல்ஃபரிக் ஆசிட் பண்ண இது யூஸ் பண்ணுவாங்க. ப்ரிப்பரேஷன் H4 ஃப்ரம் SO2. அப்போ இதான் ஏ. புரியுதாமா? PDCl2 என்னன்னு கேட்டாக்கா ஆக்சிஜன் ஆஃப் ஈத்தைன் எத்தனைன்னு நினைக்கிறேன். சரிம்மா? யா இது நிக்கல் காம்ப்ளெக்ஸ் வந்து இது டி. இப்போ மேட்ச் பண்ணுங்க. சரிங்களா? அப்போ ஏக்கு வந்து 3 வரணும். ஏக்கு 3 வரணும். சரிம்மா? எஸ். அப்போ நமக்கு தேர்டு ஃபோர்த்து கண்டிப்பாக கிடையாது. பிக்கு வந்து 1 வரணும். அப்போ செகண்ட் ஆப்ஷன் கேட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கேட்டு முடிஞ்சு போச்சு. வெரி சிம்பிள். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகே, very simple questions. Two products X and Y are formed in the following reaction கொடுத்தாங்க. 2 ப்ராடக்ட் கிடைக்குது. சரி, அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? பென்சீன் எடுத்துக்கிறேன். இந்த பென்சீன்ல CHCl3 இதுல ஆனைட்ரஸ் AlCl3 போடுறேன். இது ப்ராடக்ட் ஆஃப் அல்கைலேஷன். அப்ப நமக்கு தொலுவின் கிடைக்கும். இதான் W. இதெல்லாம் பண்ணோம். நைட்ரிக் ஆசிட் போட்டிருக்கான், சல்ஃபரிக் ஆசிட் போட்டிருக்கான். அப்போ போடும்போது நைட்ரேஷனு. இப்போ நைட்ரேஷனா எலக்ட்ரோபிளைட் சப்ஸ்டிஷனு. அப்போ இது என்ன குரூப்னா எலக்ட்ரான் பிரெண்டிங் குரூப். அப்போ வரக்கூடிய ப்ராடக்ட் எங்கே போகும்? ஆர்த்தோ பேராக் போகும். ஸோ அப்போ ஆர்த்தோ பேராக் போகும்போது ஸோ ஆர்த்தோ நைட்ரோ டொலுவின் ஒன்று கிடைக்கும். ஒரு பேரா நைட்ரோ டொலுவின் ஒன்று கிடைக்கும். இது எக்ஸ், இது ஒய். இது ரெண்டும் த சூட்டபிள் மெத்தட் that can be used for the separation of product X and Y. இந்த ரெண்டுத்தையும் எந்த மெத்தட்ல நம்ம செப்பரேட் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. கண்டினியூஸ் எக்ஸ்ட்ராக்ஷனா, டிஃபரன்ஷியல் எக்ஸ்ட்ராக்ஷனா, சப்ளிமேஷனா, ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் கேட்குறேன். இது ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பொறுத்து இருக்கும். சரிம்மா? யா வெரி சிம்பிள் கொஸ்டின்ஸ்மா. இந்த 2026 நீட் வந்து கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் சாலிடா கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணோம்னா சொன்ன கேர்ஃபுல்லா 45 55 அவுட் ஆஃப் அப்படியே வாங்கிருக்கலாம். சரிம்மா? நம்ம இன்ஸ்டியூட் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால இது வெரி சிம்பிள் கொஸ்டின்ஸ். அதனால கட் ஆஃபும் கண்டிப்பா நமக்கு கொஞ்சம்
மோரோ அதிகமாக தான் வரும்னு நினைக்கிறேன். சரியா, பொறுத்து பார்ப்போம். ஸோ இதாம்மா இந்த வருஷக்கான ஆன்சர் கீமா. சரிங்களா, கிளியர் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோ. தேங்க்யூ டு ஆல்.